இதுக்கு நான் இன்னொரு எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறேன். எதுக்கு பாம்பு இதெல்லாம் போயிட்டு 2 கீர் பல் சக்கரம்னு வச்சுப்போம். இந்த பக்கம் மாமியார் சுற்றுவா, அதுக்கு எதிர்மறையில் மருமக சுற்றுவா. இதுக்கு நடுப்புற வீட்டுக்காரர் போனார்னு இங்கே கரும்பு சாறு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அப்படி 2 பேர் சேர்ந்து கரும்பு சாரை பிடிச்சி வெளில போட்டுருவா. ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் இந்த இடத்துல? இவன் நமக்கு என்ன சொல்கிறா? இதற்கு தான் பேர் என்னென்னா, ஒன்றுக்கு பேர் முரண்பாடு. கரும்பு சாரா போய் வெளில போகிறாருல்ல, அதுக்கு பேர் முரண்பாடு. அதுக்கு நடுப்புற எண்ணெயை விட்டு பாருங்கோ, எண்ணெய் அழகாக உள்ள பூந்து வெளில வந்துடும். இதற்கு பெயர் தான் முரண் இயக்கம். அந்த முரணை இயக்க செய்வது தான் முரண் இயக்கம். நம்ம முரண்பாடாக இருக்கும் பொழுது சக்கையாக வெளியே எரியப்படுவோம். அதை எண்ணெயாக ஒரு முரண் இயக்கமாக இருக்கும் பொழுது அந்த பல்சக்கரை என்ன பண்ணோம்? சத்தமே இல்லாமல் சுற்றும். அதனால் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? கற்றுக்கணும். நம்ம சிவபெருமான் தலை ஏன் வச்சுருக்கார், பாம்பு ஏன் வச்சுருக்காருன்னு கற்றுக்கணும். இதற்கு பெயர் முரண்